ஹே ஆல், கன்னி பொங்கல் மினி vlogs பார்க்கலாமா? அப்படியே ஈவினிங் போல் நானும் சாரலும் கிளம்பி ஆற்றுக்கு போனோம். சாரலுக்கு வாயெல்லாம் ஒரே பல். மற்ற நாள்லாம் ஆற்றுக்கு வரமோ இல்லையோ, அந்த வீட்டு பக்கத்தில் தான் இந்த ஆறு இருக்குது. ஆனால் கன்னி பொங்கலுக்கு மட்டும் மறக்காமல் அட்டெண்டன்ஸாக போட்டுற வேண்டியது. வீட்டிலலாம் அப்படி நிற்காமல் ஓடுவானுங்க. ஆற்றுல நம்மளாலேயே நடக்க முடியாது. இங்கே வந்து தூக்குன்னு தூக்கிட்டு போய் அங்கே நிறைய பேர் பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. சில பேர் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க, சில பேர் கடையில் வாங்கிட்டு வருவாங்க. நாங்கள் எல்லோரும் கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆனால் அப்புறம் நிறைய பேர் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்திருப்பாங்க. வீட்டிலேருந்தே வந்துட்டு அவங்க ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி செஞ்சு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு விளையாண்டுட்டு அந்த மாதிரி தான் டைமே இன்றைக்கி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் பக்கத்து வீட்டு அக்காங்கெல்லாம் நிறைய ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி கபடி விளையாடுவாங்க ஒரு சைடு, இல்லை ஜென்ஸ் எல்லாம் ஒரு சைடு வந்து அண்ணனுங்கெல்லாம் வந்துட்டு கபடி விளையாடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. நிறைய பேர் வந்து தியேட்டர்ஸு வேறு எங்கேயாவது ஃபன் ஏரியா அந்த மாதிரி போயிடுறாங்க. ஆனால் இங்கே வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும். குட்டீஸ்லாம் வரும்போதே வந்துட்டு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து ஆற்றுல உட்காந்த உடனே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அடுத்து மேடம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விளையாடுறதுக்கு. மண் அள்ளி என் மேலே போட்டுருந்தாங்க, அப்புறம் அவங்க மேலே போட்டுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க தலையிலேயே போட்டுக்கிட்டாங்க. நிறைய பேர். எப்பொழுதுமே நல்ல க்ரௌடாக இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் க்ரௌட் கம்மி தான். வர க்ரௌடு கம்மியாகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 days வந்துட்டு போகி பொங்கல் அப்புறம் மாட்டு பொங்கல் அப்போல்லாம் வந்து இந்த ஊர் பசங்கள்லாம் சேர்ந்து காம்படிஷனு அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு காணும் பொங்கல் அன்னைக்கு முடிச்சிடுவாங்க, நாளே முடிச்சிடுவாங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு நைட்டோடு எல்லாமே முடிஞ்சிடும். ஏன்னா வந்துட்டு எல்லாமே ஃபேமிலியோடு வந்துட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரீயாக வந்துட்டு எல்லாம் இங்கே வந்துடுவாங்க. அப்புறம் எல்லா குட்டீஸும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. வரும்போதே ஸ்நாக்ஸ் எல்லாம் இது வேணும் அது வேணும், பானிபூரி வேணும் அப்படி இப்படின்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்த பட்டத்தெல்லாம் அவங்க விடாமல் அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு இவங்க நல்லா மண்ணள்ளி போட்டு விளாண்டுட்டு அப்புறம் அப்படியே தண்ணிக்கிட்ட போவோம். தண்ணிக்கு கூட்டிகிட்டு போனதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் தண்ணிக்கு போகிறது. சாரல் சும்மாவே தண்ணியில் விளையாடுனா ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சுல, கொஞ்சம் ஒய்டாக இருக்கிறதுனால ஏன்னா இவ்வளோ தண்ணி கிடக்குன்னு ஒரே பயம். இருந்தாலும் பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாலும் பரவாயில்ல, நான் தண்ணியில் விளையாடுவேன்னு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் அப்படியே அவங்கள வச்சு சமாளிக்க முடியல. என் கூட வந்த அக்கா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. ஐயோப்பா தண்ணிக்கே வேணாம், வாங்க மேலேயே போகலான்னு சொல்லிட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். அவங்க கிளம்பி போகும்போதே நிறைய பட்டம் வந்துச்சு. சில பேர்லாம் லேட்டாக தான் வருவாங்க, லேட்டாக வந்துட்டு லேட்டாக போவாங்க. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நம்ம 3 மணிக்கு வந்துட்டு 6 மணி பனி இறங்கும் போதெல்லாம் இருக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் அந்த பசங்களை அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு அப்படியே நடக்க விட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளேயே மணி ஆயிரும். எப்படியும் 6:30 7 ஆயிரும். இவங்களாம் நடந்ததுக்குள்ள இப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் எப்படி காணும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.